உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு நிறைய ராசி பலன்கள் பார்த்தே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்கள். கும்பராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துல இருந்த குரு டாட்டா பாபே சொல்லிட்டு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்த கும்பராசிக்காரங்க, எனக்குன்னு ஒரு தொழில் பண்ண முடியலன்னு தவிச்ச கும்பராசிக்காரங்க, கடன்லையா மாட்டிக்கிட்டு கழுத்தை நெரிக்குதுன்னு சொன்ன கும்பராசிக்காரங்க, என் பிள்ளைக்கு எதுவும் சரியாக அமையலைன்னு நினச்சி தவிச்ச கும்பராசிக்காரங்க, எனக்கே எதுவுமே ஒரு மாதிரி தடையாயிட்டே இருக்க நினச்ச அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மே மாதத்துலேருந்து ஆரம்பமாக போகுது. நிறைய கும்பராசிக்காரங்க குழந்தைகளால் பட்ட கவலையிலிருந்து வெளில வருவீங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, இல்லை என் பிள்ளை வேலைக்கு போகல, என் பிள்ளை வேலைக்கு போகும்னு சொல்லி உட்காந்துருந்து இன்னும் விசா வரல, ஏதோ ஒன்று, அதெல்லாம் இந்த மாதம் சரியாக போகுது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம்னா, நீங்களே வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க போகுது. நிறையா பேருக்கு நல்லவே கூடி வரப்போகுது. அது சுக்கரசையெல்லாம் நடந்துட்டு இருக்க கும்பராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி எட்டி பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஃபாரின்ல இருந்தால் இங்கே வருவீங்க, இங்கே இருந்தால் அங்கே போவீங்க. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கேட்டண்ட வாழாக வச்சுருப்பாங்க. நிறைய கும்பம் தான் நான் சொன்னேன் போன தடவை, முந்தின தடவை வேலை இழப்பு நடந்திருக்கும். இந்த தடவை தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நம்ம இப்போ இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம், பிளான்ட்டு மட்டும் அப்படியே இருந்துடும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஒரு வேளை உங்கள் சுயஜாதகம் மோசமாக இருந்தால் நடக்குமே தவிர, அந்த எட்ஜில் வச்சுட்டு கடைசியில் போயிட்டு வா அப்படி அமைச்சிருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்போது வேலைக்கான உத்தரவாதத்தை தான் தருவாரே தவிர அதை கெடுக்க மாட்டார். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணமே தங்க மாட்டேங்குது மேடம், காசே நிற்க மாட்டேன்னு தவிச்சவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். 2026 தமிழ் புத்தாண்டில் யாருக்கு சூப்பர்னா அதில் ஒன் ஆஃப் த ராசி கும்பம். எனக்கு தெரிஞ்சு சனி போகும்போது கொடுத்துட்டு தாங்க போவார். உங்கள் ராசியை விட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கான நல்லவைகள்லாம் உங்களை தேடி தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருக்கிற வேலையை விட்டு வேறு மாறலாமான்னு யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. உடல் ரீதியாக இருந்த கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரும். முதல்ல இந்த மாதம் நான் எதிர்பார்க்குறது குழப்பங்கள் தீரும். கண்டிப்பாக 100% எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வந்து சேரும். வேறு யாராலையும் வராது. என் பிள்ளைக்கு அதை வாங்கினேன், என் பிள்ளைக்கு இதை வாங்கினேன், என் பிள்ளைக்கு அதை கேட்கும், என் பிள்ளை இதை கேட்கும், அதை அனுப்பணும், இதை அனுப்பணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிள்ளைங்க ஃபாரினில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். பிள்ளைகளுக்காக இந்த தடவை செலவுகள் எட்டி பார்க்கும். நீங்கள் ஒரு 50 ரூபா பட்ஜெட் போட்டிங்கன்னா அதுக்கு தப்பாக எடுத்துக்காதே 500 ரூபாவில் நிற்கும். 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பிள்ளைகளுக்கான செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழலை இந்த தடவை குரு கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கார். நல்லதுக்கு தான். அதெல்லாம் நிறைய ஷாப்பிங் போவீங்க இந்த தடவை, நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க, நிறைய ஷாப்பிங் போவீங்க. யாருக்காக போவீங்க? உங்கள் குழந்தைங்களுக்காக போவீங்க. உங்கள் குழந்தைங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. குழந்தைங்கள சேர்க்குறேன், அந்த கோர்ஸில் சேர்க்குறேன், இந்த கோர்ஸில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து வைப்பீங்க. அது நம்ம போட்ட பட்ஜெட்டாக இருக்கும். திடீர்னு அபாகஸ் கிளாஸில் சேர்க்குறேன்னு ஆரம்பிப்பீங்க கும்பராசிக்காரங்க. பாவம் பிள்ளைங்களை ஒரு மாதம் லீவில் சும்மா விடாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய வேலையில் இன்னொருத்தருடைய தலையீடு அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீதானா அந்த கருப்பாடுன்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும். நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லை அந்த பர்சன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். கும்பராசிக்காரங்க வேலையில் ஒரு பெண்ணின் மூலமாக பிரச்சனையை சந்திப்பீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாக பிரச்சனையை சந்திப்பீங்க. இதெல்லாம் ராகு கேதுவோட கனெக்டிவிட்டி. மற்ற எல்லா பிளான்ட்டும் நல்லா தான் இருக்குது. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாமல் உங்களை ஒரு மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே போய் இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? இந்த வயது ஒத்தவர்களுக்கு தான். 60 வயசுக்காரவங்களுக்குலாம் இல்லை. நார்மலாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தோரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் மாட்டிக்காதீங்க கும்பராசிக்காரங்க. நான் 2 மாதமாக சொல்கிறேன், இப்பயும் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு வேண்டாம். இடம் வாங்கலாமா, வண்டி, அதெல்லாம் வாங்க, அதெல்லாம் சூப்பர்.
நிறைய பேர் இந்த தடவை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குரு 5ஆம் இடத்தை விட்டு போகும்போது 6ஆம் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு நடக்கும். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். நிறைய நீங்கள் இந்த தடவை சேவை செய்வீங்க. திடீர்னு கோயில்களுக்கு ஏதாவது சேவை செய்வீங்க, இல்லை யாருக்காவது ஏதாவது சேவை செய்வீர்கள். குருமார்களுக்கு பார்த்து அவர்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுத்துருவீங்க. இந்த தடவை நிறையா இந்த வாலண்டியர் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நல்லா இருக்கும். நிறைய கற்றுப்பீங்க. இந்த தடவை கும்பராசிக்காரங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. திடீர்னு நியூமராலஜி மேலே ஆசை வரும், திடீர்னு ஜெமாலஜி மேலே ஆசை வரும், திடீர்னு வாஸ்து மேலே ஆசை வரும். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து நீங்களாக கற்றுப்பீங்க, படிப்பீங்க சும்மா. இதெல்லாம் கும்பராசிக்கு இந்த தடவை நடக்கும். ஏன்னா புதனோட பொசிஷனை வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் புதன் உட்கார போகிறாரு. சுகம் சுயம் எல்லாமே இயங்க போகுது. அது புதனோட கனெக்ட் ஆகுது. இல்லை திடீர்னு நியூமராலஜி நீங்களாக பார்ப்பீங்க, அந்த புக்கை வாங்குவீங்க, படிப்போடு கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க கும்பராசியில். கண்ணு பல்லு பேக்கு இதை பார்த்துக்கணும். இது 3 மட்டும்தான். ஏதோ ஒரு செக்கப்புக்காக போயிட்டு வருவீங்க டாக்டர்கிட்ட. மருத்துவ செக்கப்புக்கு கடைக்கு வந்துடும், மருத்துவமனைக்கு போயிட்டு வருது. சும்மா நார்மலாக ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாம் சில கும்பராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டில் வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்களிடம் கவனம். திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம். கவனமாக இருக்கணும். உடனே அவங்க தான் எடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல. உடனே அதை தப்பாக கீழே கமெண்ட் போடாதீங்க. அவங்கள நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்களிடம் கவனம். நீங்கள் ஏதாவது பேசி அவங்க ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்க. 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருப்பார். ஏற்கனவே நமக்கும் நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு அப்படி தான் ஓடும், இல்லை நமக்கும் நம்ம கீழே வேலை செய்கிற ஆட்களுக்கு அப்படி தான் ஓடும். அதனால சொல்கிறேன், இந்த தடவை ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு மிஸ் பண்ணுவீங்க. திருட்டு போலையா எதையாவது ஒரு இடத்துல தலையிலேயே தான் பேனா சொல்லியிருப்போம், பேனா வைக்கணும்னு தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இது. இந்த தடவை கொஞ்சம் கவனம். ஏன்னா யூஸ்வலி நான் அவ்வளோ அப்படியே பாலிஷாக தான் சொல்லுவேன். இந்த தடவை கவனமாக இருக்க வேண்டும்ன்றதுக்காண்டி கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்களிடம் கவனமாக இருக்கணும். முதலாளியாக இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தரேன்னு ப்ராஜெக்ட் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தடவை தெய்வ வழிபாடு மட்டும்தான் ஓரளவுக்கு. ஏன்னா அவ்வளோதான் பாதசனி முடிய போகுது தம்மாத்துண்டு. அதனால் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் இன்னும் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சனி டெஸ்ட் பண்ணுவார். வருமானம் தரக்கூடிய இடத்துல கை வச்சா தானே நீங்கள் எப்படி ஷேக் ஆகிறீங்கன்றதை கடவுள் புரிய வைக்க முடியும். அதோட வேல்யூ உங்களுக்கு புரிய வைக்கணும். வேலைன்ற வேல்யூவை, குடும்பம்ன்ற வேல்யூவெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்காரு சனி. அப்போ அந்த இடத்த கொஞ்சம் ஷேக் பண்ணி அதன் மூலமாக சில அனுபவத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒன்றா அவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும், இல்லை அவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும். இதெல்லாம் நடக்கும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். திரும்ப சொல்கிறேன், ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்காமல் இருங்க. தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 குடிக்கும், 2 கொடுத்தா 10 குடிக்கணும், எதையாவது ஒன்றில் மாட்டிக்காதீங்க. எல்லா பொருளையும் ₹1 கூட கொடுத்து வாங்குற மாதிரியான சூழல் தான் இருக்குது. அடித்து கேட்டாலும் ஏடிஎம் பின் நம்பரையோ ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்க 3 நம்பரையோ சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. தயவு செஞ்சு வெளியில் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனால் நம்ம மாட்டிப்போம். அந்த மாதிரி அமைப்பாக இருக்குது. ஏன்னா எகெயின் திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சனி வக்கரமாய் கீழே இறங்குவார். கும்பத்தோடு கனெக்ட் ஆகும். அப்போ ராகு இருப்பார். அதனால் இப்போ இருந்தே அதுக்கான வாய்ப்புகளை போட்டு அந்த இடத்துல ஆப்பு வைப்பார் 5 மாதம் கழிச்சு. அதனால் இப்போயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த மாதம் அதிக விழிப்போடு இருக்கணும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க பணப்பட்டுவாடா பணம் கொடுத்த இடத்துல தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைப்பா எனக்கு வேணாம் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. யாருக்கும் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவ்வளோ காரணமாக சொல்கிறேன்னா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் பண இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பத்திரமா இருந்துக்கோங்க கும்பராசிக்காரங்க. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வீக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. யாகங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போவீங்க. எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அங்கே போவீங்க. இல்லை திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் வாங்கணும், உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க கூப்பிட்டு போவாங்க. அதில் போய் கலந்துப்பீங்க. ஏன்னா இந்த மூலிகை எல்லாம் புதன் தான், சம்பத்துக்கள் எல்லாம் புதன் தான். அந்த நெருப்போட கனெக்ட் ஆகக்கூடிய போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதன் மூலமாக நீங்கள் இயங்கணும். அதனால் இதெல்லாம் நடக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்கும். உடம்பு பிரச்சனையாக இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது முதல்ல முட்டு வழியில் தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, கால் வழியில் தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க.
பாதத்தில் அப்படியே வெரிகோசஸ் பெயின் மூலமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. சனி அதை கொடுத்துருப்பார். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை ஏதோ ஒரு ஃபிசியோ மூலமோ இல்லை ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் மூலமோ ஏதோ ஒரு மெடிக்கல் மூலமாகவோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுவே சரியாக போயிடும். ப்ளஸ்ஸாக ஒன்றும் கவலைப்பட வேணாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆரோக்கியம் மேம்பட போகுது. அடுத்தவரை நம்புற விஷயத்தில் மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தவரை சந்தேகப்படுற சூழல் வர்ற மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே நடக்கும்போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மலர காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கும்பராசிக்காரர்கள் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு தேன் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை முடிஞ்சால் ஏதாவது பக்கத்தில் கூடிய பைரவர் கோயிலில் போயிட்டு ஒரு 5 கருப்பு மிளகு அது ஒரு மூட்டையை கட்டி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நெய் விளக்கு இல்லை எண்ணெய் விளக்கு, எண்ணெய் வேணாம், நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. சரியான ராஜயோகம் உங்களை வந்து சேரும். தேவையில்லாத குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த தடவை கும்பராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய பலூன் பார்ப்பீங்க. கலர் கலராக பலூன் பார்க்குறது, கலர் கலராக பேராஷூட் பார்க்குறது இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே படும், இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கூட வச்சோடனே அது நடக்கும். நிறையா பலூன் பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக இருந்த தடை நீந்து போகுது. காசு பணம் வரப்போகுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு காசு வரும். அது ஓகே. ஆனால் அந்த காசுக்கு சரியான செலவும் இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதனால் செலவு பண்ணுறதை மட்டும் ஒரு தடவை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான மனநிலையோடு முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.